Hi guys, welcome back to our channel. நான் தான் சதீஷ். இது நம்ம சேனல் V2 Focus. சீரியஸா ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் தான் வந்துட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் பேசிக்காக. ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கே வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்தீங்க. அந்த சப்போர்ட் வந்து சீரியஸாக எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி நம்மளோட அப்கமிங் வீடியோஸ்லையும் இதே லவ்வும் இதே சப்போர்ட்டும் கொடுங்க. சூன் இதே மாதிரி நம்ம கொஞ்சமாக கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சீக்கிரமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம். ஸோ அதுக்கான ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக முழுமையாகவே கொடுங்க. இன்னைக்கு நம்மளோட தமிழ்ல நீங்க பாத்துருப்பீங்க நம்ம என்ன கண்டென்ட் பேச போறோம் அப்படின்ட்டு. ஆமாங்க, நம்ம பேச போறது இன்னைக்கு மாருதி சுசுகி ஷிஃப்ட்டை பத்தி தான். ஸோ ஷிஃப்ட்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேட்ச்பேக் வெர்ஷன்ல வந்து இது ஒரு டாப் குவாலிட்டின்ற ஒரு வெர்ஷன்ல வரக்கூடியது. ஸோ அதை பத்தின விஷயத்த நம்ம வந்து கார் கிட்ட போயிட்டு பேசலாம். கைஸ், நம்ம பார்க்க போறோம்னு சொன்ன கார் வந்து நம்ம கார் இதுதான் வந்துட்டு ஷிஃப்ட் 2019 மாடலு. ஸோ ஷிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து 3 வேரியன்ட் இருக்கு. அதுல வந்து LXi, VXi, அதுக்கப்புறம் வந்து ZXi இருக்கு. நம்ம வச்சுக்கிறது வந்துட்டு மிடில் மாடலு, மிடில் வேரியன்ட். ஸோ இது வந்துட்டு VXi வேரியன்ட். ஸோ நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு ஒரு டாப் ஹேட்ச்பேக் செல்லிங் கார் தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு ஷிஃப்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கார் தான். ஏன்னா சுருக்கமா சொல்லணும்னா நம்ம தலையோட ஃபேவரட் கார்னு கூட சொல்லலாம். ஏன்னா தலைக்கு ரொம்ப பிடிச்ச காரே வந்து ஒரு ஷிஃப்ட் தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த கார் வந்துட்டு இன்னமும் நம்ம வந்துட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்கேலில் அதிகமாக செல்லிங் ஆகக்கூடிய கார் வந்துட்டு இந்த ஷிஃப்ட் தான். ஸோ மோர் ஓவர் வந்துட்டு எல்லா பர்சன்ஸுமே லைக் பண்ணுறாங்க இந்த ஷிஃப்ட். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிரைவிங் ஸ்கில் எல்லாமே வந்து மோர் ஓவர் டாப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது தான் வந்து நமக்கு இந்த ஷிஃப்ட். ஸோ இதை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து 2005 வந்து நமக்கு இந்த ஷிஃப்ட் வேரியன்ட் வந்து நமக்காக லான்ச் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து இந்த 3 சொன்ன நம்ம மாடல்லே வந்துட்டு ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி எல்லா வேரியன்ட்லையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகுது. ஸோ இதோட ப்ரைஸ், மைலேஜ் எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக வந்து வீடியோக்குள்ள போகும்போது மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த ஷிஃப்ட்டை பற்றி இன்னைக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாடல் ஷிஃப்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து லிட்டில் எக்ஸ்டீரியர் மாடிஃபைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது என்னென்னன்றது. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்லேயே பார்க்கும்போது வந்து ஸ்குரில் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. அது பார்க்கும்போதே வந்து ஒரு ரேசிங் லுக் தரும். அதே மாதிரி நீங்கள் அப்படியே லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு ஷிஃப்ட் கொடுக்குற அந்த ஷிஃப்ட்டோட ஃபார்மேட்டை வந்து நமக்கு ஒரு ரேசிங்கில் ஒரு அக்ரெசிவாக கொடுத்துருக்கோம். அதோட ஸ்டிக்கரிங்கும் நல்லாவே இதுக்கு வந்து பயங்கரமாக சூட் ஆகும். அதே மாதிரி அப்படியே நம்ம டாப்பில் அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடியும் அதோட ஸ்குரில் ஸ்டைப்ஸ் கண்டினியூ ஆகுது. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷிஃப்ட்டோட சிம்பிள்ஸ் இருக்குது. அந்த ஷிஃப்ட்டுன்ற ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த LXi, அந்த VXiன்ற வேரியண்ட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு அதில் ஸ்போர்ட்டுன்றத விடாமல் நம்ம ஒரு அத்லெட்டிக் ஒரு ஷார்ட் புட் ஒரு சிம்பிளையும் அதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு நல்ல லுக் தருது. அப்படியே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு காம்பஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ரேசிங் ஒரு லுக்குக்கே அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம காரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் எடிஷன் சொல்லிட்டு வந்துட்டு ஆக்சசரிஸ் வந்து கொடுக்குறாங்க ஷிஃப்ட்லேயே. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வந்து டாப் கீழே, அதாவது டாப் டவுனில் நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா டாப்புக்கும் கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் வந்து நிறைய ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணியிருப்போம். இந்த ஸ்டிக்கர் ஒர்க் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஆக்சசரிஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்காக பட்ஜெட் வந்துட்டு கரெக்டாக நம்மகிட்ட இல்லை. ஸோ அதனால் நம்ம அதை ஸ்டிக்கர் ஒர்க்காக பண்ணிட்டோம். இதுவே நீங்கள் அந்த ஆக்சசரிஸாக வாங்கினீங்கன்னா அது வந்துட்டு எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காகவே நமக்கு வந்துடும் பாடி கிட்ட. ஸோ அதோடு பார்க்கும்போது இன்னமும் வந்துட்டு இந்த கார் வந்து ஒரு செம்மையாக காட்டுங்க. ஸோ இது ஒரு ரூலிங் கிங்னே சொல்லலாம் ஷிஃப்ட்டுன்றது. ஸோ அந்தமாதிரி ஒரு பெஸ்ட் லுக் தரும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம வந்து அவுட்லுக்கு வந்து பார்த்துட்டோம். நம்மளோட ஸ்டிக்கர் ஒர்க்கு எப்படி இருக்குது, ஒரு எந்த மாதிரி ஒரு லுக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட டிசைன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மைனர் ஃபேஸ் லிஃப்ட்டோட வந்துட்டு ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் சிலது பண்ணியிருக்காங்க இந்த 2021 மாடலில். ஸோ அது நம்மளோட கார்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது என்னென்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரண்ட் டிசைன் தாங்க. அதை பார்த்தாலே தெரியும் நமக்கு. அவங்க ஓல்டு வெர்ஷனில் கொடுத்த அந்த குரோமை விட இதில் இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா அது வந்து கிரில் மாதிரி நமக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லாவே ஒரு ப்ராடாக இருந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். ரெண்டாவதாக சொல்ல போனோம்னா இதோட ஹெட்லைட்ஸ் தாங்க. இந்த ஹெட்லைட் ஃபுல்லாகவே வந்து ஆலோஜனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்லைட் மட்டும் இல்லாமல் இது கூடவே நமக்கு ஃபாக் லைட்டும் வந்து ஆலோஜன்லேயே அவங்க கொடுக்குறாங்க. அதுவும் அது கீழேயே இருக்கிறதால நல்ல ஒரு லுக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோன்னா இது கூட வந்துட்டு நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அட்டாச் பண்ணுற மாதிரி நமக்கு எல்இடி சைடில் கொடுத்துருக்காங்க.
நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க கொடுத்துருக்க இந்த டிசைன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கொடுத்துருந்தாலுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அது ஒரு நல்ல லுக்கு தருது. நார்மலாகவே இந்த ஷிஃப்ட் கார் வந்துட்டு ஃபுல்லாகவே ஒரு ஆல்ட்ரேஷன் வெர்ஷனாகவே அதை வந்து நிறைய பேர் மாற்றுவாங்க. ஸோ பசங்கனாலே வந்துட்டு இதை நல்ல ஒரு டியூனிங்காக வந்துட்டு மோஸ்ட் கம்ஃபர்டபுளுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க இந்த ஷிஃப்ட்ஸ் எல்லாம். ஸோ நமக்கு இதில் வந்துட்டு ஓவரால் ஒரு நல்ல ஒரு ராயல் லுக்கு கிடைக்குது இந்த கலரில். அதுவும் இந்த ரெட் கலர் அதெல்லாம் நிறைய வேரியன்ட் இருக்குது கலரில். ஸோ நம்ம வச்சிருக்க இந்த ரெட் கலர்லேயே ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஸோ ஒயிட்லேயும் இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ அது கூட நெக்ஸ்ட்டு இதோட நம்மளோட டைமென்ஷன் வித்தெல்லாம் பார்த்துடலாம். நம்ம இந்த காரோட லென்த் எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3845 mm வருது. இதோட வித்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1735 mm வருது. மோஸ்ட்டாக இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1530 mm வருது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு 163 mm தான் வந்துட்டு ப்ரொவைட் ஆகுது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மினே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஓவரால் வந்துட்டு இது வந்து ஒரு ஹேட்ச்பேக் மாடல் 5 பேர் போகிறது தான். பட் நாங்கள் வந்துட்டு எங்களை பொறுத்த அதிகமாக ஒரு 8 பேரையே ஏற்றிட்டே நாங்கள் போயிருக்கோங்க. அது நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டி தான். ஆனால் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஹெவி லோட்ஸ் நம்ம கொண்டு போகும்போது இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஊரை பற்றி நமக்கே தெரியும்ல. ஏன்னா போடுற அளவுக்கு போட மாட்டாங்க, போட்டால் மலை மாதிரி போட்டுருவாங்க. ஸோ அந்தமாதிரி போடும்போது நமக்கு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸில் வந்து நல்லாவே வந்துட்டு அடி வாங்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஒரு ட்ராபேக்காக தெரியுது, ஏன்னா லென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட வீல் பேஸுக்கு நம்ம போயிடலாம். இந்த வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 240/50 mm வருது. நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரிம்ஸ் தான் இருக்குது. நம்ம அலாய் வந்துட்டு இன்னும் மாற்றலை, நம்ம வாங்கும்போதே ஸ்டீல் ரிம்ஸ் தான் வாங்கணும். ஸோ இதோட ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 165/80 R14 வருது. ரியர் டயரும் சேம் 165/80 R14 தான் வருது. ஸோ ஓவரால் வந்து நமக்கு எல்லாமே இது பர்ஃபெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா நம்ம காரோட க்ரப் வெயிட் வந்துட்டு 879 kg வருதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சஸ்பென்ஷன் வந்து இதில் 2 வேரியண்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு சஸ்பென்ஷன், ரியரில் ஒரு சஸ்பென்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன் ஸ்ட்ரட்டுன்ற ஒரு சஸ்பென்ஷனும் டாரன்ஸ் அண்ட் பீம்ன்றத ஒரு ரியர் சஸ்பென்ஷனும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மோர் ஓவர் சஸ்பென்ஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியாக தாங்க இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது ரொம்பவே நல்ல ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு குஷன் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது நம்ம ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கும் போதும். ஸோ மற்றபடி அதில் ஒன்றுமே கிடையாது நமக்கு. ஆனால் இதில் ஃப்ரண்ட் பிரேக் டைப் மட்டும் தான் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரம்மு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இதில் வந்து டயர்ஸில் வந்துட்டு எல்லாமே பெட்டராக இருக்குது. நமக்கு இது கூட வந்துட்டு இன்னும் ஒரு டயர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கும். அது வந்து 160 சேம் தான், அதே தான் நமக்கு வந்துட்டு சேம் டயரே ப்ரொவைட் பண்ணுறாங்க. 165/80 R14 தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டி என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். கெப்பாசிட்டினா ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. நம்ம வந்துட்டு அதே 5 person போகிற கார் தான், 2 row உட்காந்துருப்பாங்க. நம்ம இதோட கூட்ஸ் பேஸை பற்றி சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு கூட்ஸ் பேஸுக்கு போகலாம். இதில் வந்துட்டு எனக்கு வந்து லிட்டரலி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இது வந்து 268 liters தான் கூட்ஸ் ஸ்பேஸு. ஸோ இந்த கூட்ஸ் ஸ்பேஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓவராலாக பார்த்தோன்னா கொஞ்சமாக நம்ம பொருட்களை வச்சுக்கிட்டு போகிற மாதிரி தான் ட்ராவல் பண்ணலாம். பட் நம்ம கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோன்னா நல்லாவே வச்சுக்கலாம். ஸோ காய்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம காரோட இன்ஜின் பற்றி தான். ஸோ சொல்லி ஆகணும், ஒரு முக்கியமான பார்ட்னே சொல்லலாம் நம்ம காருக்கு. ஸோ ஒரு ஹார்ட் மாதிரி தான் நம்ம காருக்கு. ஸோ நம்ம ஷிஃப்ட்டில் என்னெல்லாம் இருக்குது எப்படிலாம் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். நம்ம இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 1197 cc வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நமக்கு வந்து 4 cylinder லைனில் வருது. 4 wave சிலிண்டர் DOHCன்னு சொல்லலாம். இதை நம்ம இன்ஜின் டைப் வந்து பார்த்திங்கன்னா 1.2 liter டியூவல் ஜெட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம காருக்கு இந்த BS6ல் இந்த மாதிரி இப்போலாம் தரமாட்டுறாங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி 4 cylinder வர மாட்டேங்குது. இந்த ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் வந்துட்டு மோஸ்ட்டாக நம்ம இன்ஜின் நாய்ஸை வந்துட்டு ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு மச்சு டாப் நாச்சுனே சொல்லலாம். நமக்கு இன்டீரியரில் வந்துட்டு சுத்தமாக நமக்கு இன்ஜின் நாய்ஸே கேட்காது. ஸோ அந்தளவுக்கு அதை வந்துட்டு நமக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம வச்சிருக்க கார் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு, பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாமே இதில் இருக்குது. ஸோ பெட்ரோல் வேரியண்ட் டீசல் வேரியண்ட் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ரேர் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு வந்து பெட்ரோல் வச்சுப்பாங்க, டெய்லி எடுக்கிறவங்க டீசல் வச்சுப்பாங்க. ஸோ அவங்கவுங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 cylinder பார்த்தீங்கன்னா அப்கமிங் BS6ல் வந்து மோஸ்ட்டாக வரல அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் நமக்கு வந்து இது அவைலபிலிட்டி இருக்குது. இந்த நடுவில் இருக்க நீங்கள் ஸ்பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி சர்வீஸபிள்னு சொல்லலாம். நம்ம காருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ சர்வீஸபிள் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே சர்வீஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக நம்ம வென்டிலேட்டர் அந்த தண்ணி அடிக்கிறது தான். ஸோ இது வந்து நார்மலாக ஃபுல் பண்ணி வச்சோன்னா நமக்கு தண்ணி வந்துட்டு ஷார்ட்டேஜ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு இன்ஜினில் டாப் நாச்சுன்னு சொல்லலாம் நம்ம ஷிஃப்ட்டுக்கு. இதோடைய பவர் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். டிரைவர் வந்து FWD இது வந்து நமக்கு ஒரு மேனுவல் 5 gears டிரான்ஸ்மிஷனில் வருது. நம்மளது தான் வந்து BS6ஓடது தான். ஸோ ஒரு நல்ல ஒரு டாப் பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய இன்ஜின் தான் ஷிஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்ததாக காரோட இன்டீரியரை பார்த்துடலாம். ஸோ இந்த இன்டீரியரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ் நம்ம வந்துட்டு இப்போது காரோட இன்டீரியருக்கு வந்துவிட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கைக்கு ஏதமாக வந்துட்டு நமக்கு ஸ்டேரிங் தான் இருக்குது. ஸோ நம்ம காரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் தான் இது. ஸோ
ஸோ அந்த ஸ்டேரிங்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெலிஸ்கோப்பிங் அட்ஜஸ்டபிள்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னா நமக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டேரிங்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நமக்கு இந்த ஷிஃப்ட்டோட ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனில் வந்து சவுண்டு, மோடு, அது இல்லாமல் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை கேன்சல், ப்ளூடூத் எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த சைடும் பட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம் அவங்க நினச்சிருந்தா, பட் அவங்க கொடுக்கல. ஸோ ஃபியூச்சர்லேயும் இருக்கான்றதே பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த சைடில் மட்டும்தான் இருக்குது. ஸோ சேஃப்டி இஷ்யூக்கு நமக்கு இங்கே ஒரு ஏர் பேக் இருக்குது. அதே மாதிரி நமக்கு கோ பேசஞ்சருக்கு வந்து இங்கே ஒரு ஏர் பேக் இருக்குது. ஸோ டோட்டலி 2 ஏர் பேக் இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமன் திங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு லைட்லாம் வந்து காமனான ஒரு திங்ஸ் தான். ஸோ நமக்கு ஸ்பீடாமீட்டர் அனலாக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு அனலாக் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும். இது இல்லாமல் நமக்கு வந்து இதில் ஓவர் ஸ்பீடு வந்துட்டு எவ்வளோ போகுது, அது இல்லாமல் சீட் பெல்ட் அலர்ட், இதெல்லாம் ஒரு காமன் திங்ஸ். இது எல்லாமே வந்து இதிலே இண்டிகேட் பண்ணிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு லெஃப்ட் ரைட் வந்து ஒரு மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சைட் மிரர்ஸ்க்கு. ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் வருது. ஸோ அது இல்லாமல் டோர்ஸ் வந்து எல்லா டோருமே அது நம்ம கண்ட்ரோலில் வந்துடும், டிரைவர் கண்ட்ரோலில் வந்துடும், லாக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி லாக்கு, அன்லாக்கு எல்லாமே இருக்குது. ஸோ 4 விண்டோஸோட கண்ட்ரோலுமே வந்து டிரைவர் கிட்ட இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது தாண்டி வந்துட்டு எல்லா டிரைவர்ஸ், அதாவது டிரைவர்ஸ் தாண்டி ஒவ்வொரு விண்டோலையும் வந்துட்டு ஒவ்வொரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு டோர் டவுன் பண்ணுறதுக்கும் அப் பண்ணுறதுக்குமே ஒரு இது இருக்குது. ஸோ அது ஒரு பெஸ்ட்னே சொல்லலாம். ஸோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணிப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸோ அது லைட்டுக்கு ஏற்ற பவர் டியூனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். யூஸ்வலாக எல்லா கார்லையுமே இது இருக்கிறது தான். ஸோ நார்மலாக அப்புறம் ஏசி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஷிஃப்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் வரும், இங்கே ஒன்று. ஸோ அதை தாண்டி வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு 2, அதுக்கப்புறம் அங்கே வந்து கோ பேசஞ்சர் சைடில் ஒரு 1 இருக்கும். ஸோ இந்தமாதிரி ஒரு 4 வேரியண்ட்டில் வந்து ஏசிஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீர் வந்து நம்ம மேனுவல் வெர்ஷன் தான் வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு நமக்கு ஃபுல்லாகவே வந்து இது எல்லாமே தெரியும், நம்ம கீர் எப்படி போடுறது. ஸோ இது ஒரு மேனுவல் வெர்ஷன் கீர் மாடல். அதுக்கப்புறம் நமக்கு சார்ஜ் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வாட்ஸ் 120 டபிள்யூலையும், அதுக்கப்புறம் வந்து ஒரு யூஎஸ்பி ஆக்ஸ் கேபிள் சொருவதுக்குமே வந்து 2மே இருக்குது. ஸோ நமக்கு இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் வந்துட்டு இது வந்து எல்லாமே காரில் இருக்கக்கூடியது தான். ஸோ இதெல்லாம் ஏசியோட அட்டாச்மெண்ட்டு. நம்மளோட இதை டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு நம்ம மேனுவலாக வந்துட்டு நம்மளாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணது தான். ஸோ நான் ஸ்டார்டிங்கே வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதுமாதிரி டாப் வேரியண்ட்டுக்கும் மிடில் வேரியண்ட்டுக்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ் கிடையாதுன்ட்டு. ஸோ அந்த டாப் வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கம்பெனிலேயே கொடுப்பாங்க ஒரு டிஸ்பிளேயோட. ஸோ அதை விட இது நம்மளே வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஒரு டிஸ்பிளே இது. ஸோ அதை விட இதில் நிறையவே ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ வீடியோஸ், அப்புறம் நம்ம சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஹெச்டி குவாலிட்டியாகவே பார்த்துட்டு போகலாம். ஸோ டிரைவ் அப்போ வந்து வீடியோஸ்லாம் பார்க்குறத தவிர்த்துருங்க. ஏன்னா ஓட்டும் போது நமக்கும் கான்சன்ட்ரேட் தவிர்த்துரும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஒரு நல்ல குவாலிட்டிலே கிடைக்கும். நமக்கு பின்னாடி சன்ரைஸ் இருக்கிறதால வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இந்த சைட்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிம்மான மாதிரி தெரியுது. ஆனால் ஓவரால் ஒரு நல்ல குவாலிட்டிலே வந்து அவங்க தராங்க. வந்துட்டு ஒரு 8 MP ஒரு 4-6 MP சம்திங்கில் வந்து அவங்க தராங்க. ஒரு பெஸ்ட் குவாலிட்டி தான். நைட் விஷன்லேயும் நல்லாவே தெரியுது. ஸோ மற்றபடி இன்டீரியரில் வந்துட்டு எல்லாமே பேசிக் திங்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதுலேயே வந்து இந்த காரில் வந்து ஸ்பீக்கர்ஸை பற்றி பேசலாம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு விண்டோ சைட்லேயே வந்து டாப் கீழே வந்துட்டு டவுனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர் வந்து நமக்கு வந்து நல்லா 4 டோர்லையுமே இருக்கிறதால ஒரு நல்ல பேஸ் குவாலிட்டி ஒரு ஸ்பீக்கர் தான். ஸோ நல்ல ஒரு ஹை ஸ்பீட் சவுண்டில் போயிட்டு வச்சுட்டு வந்தால் நல்லாவே ஒரு சவுண்ட் குவாலிட்டி கிடைக்குது. ஸோ ஒரு பெஸ்ட் ஸ்பீக்கர்னே சொல்லலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒரு அளவுக்கு கவர் பண்ணிட்டோம். ஸோ இதை தாண்டி நம்ம ஒரு டிரைவ் போகலாம். ஸோ இதை தாண்டி நம்ம போயிட்டே இருக்கும்போது இந்த டிரைவிங்கில் பண்ணும்போது நமக்கு என்னென்ன கம்ஃபர்ட் கிடைக்குது, எப்படி ஃபீல் ஆகுது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ போகலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு டிரைவ் எடுத்துட்டோம் காரை வந்துட்டு. ஸோ கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்பவுமே வந்துட்டு மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணக்கூடியது ஒரு சீட் பெல்ட் போடணுன்றதை ஸ்டார்டிங்கே நான் போட்டிருக்கணும், பட் நான் போடலை. ஸோ மோஸ்ட்டாக கார் ஓட்டினீங்கன்னா எல்லாருமே சீட் பெல்ட் போட்டுருங்க. சேஃப்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அதனால் சேஃப்டி கம்ஸ் தான். ஸோ என்றைக்குமே அதை மறந்துடாதீங்க. ஸோ ஷிஃப்ட்டை நம்ம இப்போ டிரைவில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ சீரியஸாக சொல்லணும்னா ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங்கே நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே வந்து நமக்கு ரொம்பவே ரொம்ப 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 ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எப்படி நமக்கு வந்து எவ்வளோ பவர் கொடுக்குறோமோ அவ்வளோ பவருக்குமே ஈஸியாக வந்துட்டு இந்த டேர்னிங் எல்லாமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும். பார்த்தாலே தெரியும் இந்த டேர்னிங்லாம் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு வீடியோவில் எப்படி காமின்னு தெரில. ஸோ அந்த ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு மைன்யூட்டாக. ஏன்னா பவர் ஸ்டேரிங்னால இவ்வளோ பவர் ஸ்டேரிங்க்கு நம்ம இவ்வளோ மைன்யூட் கொடுத்தாலே வந்து நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்குது. ஸோ ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க, நான் ஸ்டார்டிங்கே சொன்னது தான். ஏன்னா தலையோட ஃபேவரட் கார்னே சொல்லிட்டேன். ஸோ அவருக்கே கையில் அந்த மாதிரி நிற்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் பசங்க எல்லாருக்குமே வந்துட்டு இதில் வந்துட்டு அப்படியே விளையாடலாங்க. மோஸ்ட்டாக சொல்லணும்னா விளையாடலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மச் அப்ரிஷியேட்டபிள் ஒரு கார் தான் இது ஷிஃப்ட் வந்துட்டு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸில் வந்து டாப்பில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் தான் இது. அது இல்லாமல் வந்துட்டு ஹேட்ச் பேக்கில் நிறைய வேரியன்ட் இருக்குது. நம்ம Volkswagenல இருக்குது, i20 இருக்குது. அதே மாதிரி என்ன இருந்தாலுமே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு நான் ஷிஃப்ட்ன்றதுக்காக சொல்லலை, எல்லாமே நல்ல கார் தான். பட்
ஷிஃப்ட்ன்றது வந்துட்டு நமக்கு வந்து ஒரு எல்லாராலையுமே வந்துட்டு இதை கண்டிப்பா வந்து இதை எடுக்க முடியும். ஏன்னா அந்த ஹேட்ச்பேக்லயே வந்துட்டு எவ்வளவோ பிரைஸ் வேரியன்ட்லாம் ரொம்பவே அதிகமாவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஷிஃப்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் பிரைஸ்லயே வந்து கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து மேட்ரு. அது இல்லாம ஆல்ட்ரேஷன் மற்றபடி ஒரு ஒரு மாசான ஒரு லுக் தரணும்னா அது ஷிஃப்ட்ல வந்து கண்டிப்பா கிடைக்கும். நம்மளோட கார்ல வந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும். நம்ம லிட்டில் வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருந்தோம். அதுக்கே வந்து ஒரு அக்ரிசிவான ஒரு லுக் கிடைக்குது நம்ம கார்ல. ஸோ அதனால வந்துட்டு நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இந்த காரை நம்ம மாத்திக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம சொன்ன மாதிரி தான் எப்படி வேணாலும் விளையாடலாம். பட் நம்ம விளையாடாம ஒரு டீசென்டான டிரைவ் ஓட்டுறது தான் என்னைக்குமே ஒரு சேஃப்டி. ஏன்னா நம்ம கூட வரவங்க வந்துட்டு நம்மளை நம்பிதான் வருவாங்க. ஸோ நம்ம ஓட்டும் போது நம்ம வந்துட்டு அவங்களை கேர்ஃபுல்லா ஓட்டணும். ஸோ நம்ம ரொம்ப 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 சேஃப்டியா நம்ம ஓட்டுறது தான் நம்ம கையில இருக்கு. ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி தான். ஸோ நம்ம பொறுமையிலே போனாலும் ஒரு நல்ல ஒரு டிரைவிங் ஸ்கில்ல மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்ததுல கம்ப்ளீட்டா வந்துட்டு ஷிஃப்ட்டை பத்தி முழுசா பார்த்துட்டோம். ஸோ நம்மளோட பிரைஸ் வந்து இன்னும் நம்ம ரிவீல் பண்ணல. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மிடில் வேரியன்ட் நம்ம வச்சிருக்க ஷிஃப்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்துட்டு அப்ராக்சிமேட்டா வந்து நம்ம எடுக்கும்போது 7.85 lakhsக்கு வந்துட்டு இந்த மிடில் வேரியன்ட் நம்ம வந்து எடுத்தோம். ஸோ இந்த மாடலுக்கு இவ்வளவு டாப் மாடல் வந்துட்டு 9.5 வரைக்கும் இருக்கு. ஸோ மோஸ்டா வந்துட்டு ஷிஃப்ட்ல வந்துட்டு இந்த மாடல் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மாடலுமே வந்து டாப் வர்த்தின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு ஷிஃப்டோட பேசிக் மாடல் வந்துட்டு 5.85 lakhsல இருந்து நமக்கு 9.5 lakhs வரைக்கும் டாப் மாடல் வரைக்கும் இருக்கு. ஸோ எந்த மாடல் எடுக்கிறோம் அப்படின்றதுல பார்த்தாலும் ஷிஃப்ட்ல நம்ம எது எடுத்தாலும் வர்த்தி தான். ஏன்னா இதோட மைலேஜை பத்தி நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து 23 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு மைலேஜ் கொடுக்குறாங்க. பட் நம்மளுடைய டிரைவிங் படி பார்க்கும்போது அவங்க சொன்ன 23 கிடைக்கல. பட் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 21, 22 தாராளமா ஷிஃப்ட்ல கிடைக்குது. ஸோ சொன்ன மாதிரி மைலேஜ் வந்துட்டு 1% அப்படிதான் கம்மி ஆகுது. அது இல்லாம நமக்கு மைலேஜ்ல கண்டிப்பா இது ஒரு டேம் ஒர்த்தியான ஒரு பீஸ் தான் இந்த காரு. அதே மாதிரி நமக்கு வந்துட்டு இது நான் சொன்ன மைலேஜ் வந்து மோஸ்டா நம்ம போற ஹைவேஸ்ல வந்து இந்த மைலேஜ் 21 to 22 கிடைக்கிறது. மோஸ்டா சிட்டி சைட்லாம் நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிட்டி டைம்ல வந்துட்டு அந்த சிட்டி சைட்ல வந்துட்டு கொஞ்சம் அடி வாங்குவோம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப லோக்கல்லாம் ஓட்டும் போது நம்மளால ஒரே கியர்ல ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. 5th கியர்லயே நம்மளால ஓட்ட முடியாது, மாத்தி மாத்தி ஓட்டணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு வந்துட்டு கிடைக்கிற மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 to 19 சம்டைம்ஸ் 17 கூட கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி 17 to 19 வந்து ஒரு லோக்கல் சிட்டி சைடு தான் நமக்கு கிடைக்குது. பட் ஹைவேஸ்ல தாராளமா 21 to 22 கிடைக்குது. ஸோ ஷிஃப்டோட வேரியன்ட் எல்லாமே மைலேஜ்ல இன்ன வரைக்கும் வந்துட்டு ஒரு எந்த ஒரு குறையும் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ தாராளமா வந்துட்டு ஷிஃப்ட் லவர்ஸ் தாராளமா ஷிஃப்ட்டை வந்துட்டு பயப்படாம வாங்கலாம். ஸோ நம்ம இன்னையோட கண்டென்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நம்மளும் இதோட கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ சூன் வந்துட்டு இதோட அடுத்த கண்டென்ட்ல இன்னும் வெயிட்டா உங்களை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னதால இந்த வீடியோவை நம்ம வந்துட்டு எடுத்து போட்டுட்டோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து தான் ஷிஃப்ட்டை பத்தி ரிவீல் பண்ணுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டாரு. ஸோ அதனால நம்ம ரிவீல் பண்ணோம். இதே போல உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் இம்பார்ட்டண்டா பேசணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதோட டாபிக்கை நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து ஃபுல் டீடைல்ஸா அதை நம்ம பாத்துடலாம். ஸோ கைஸ் எப்பவுமே மறந்துடாதீங்க, உங்களோட சப்போர்ட் இல்லாம நாங்க எங்கேயுமே போக முடியாது. ஸோ கண்டிப்பா உங்க சப்போர்ட்டை கடைசி வரைக்கும் கொடுத்துட்டே இருங்க. கீப் ஃபோக்கஸிங், V2 ஃபோக்கஸ். அடுத்த கண்டென்ட்டோட சீக்கிரம் சந்திக்கலாம். பாய்.